இந்த வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்யா, கௌதம் கார்த்திக் நடித்த மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங், டே 1 பிரெடிக்ஷனையும் பார்ப்போம். அப்புறம் எல்ஐகே இதுவரையும் 6 நாள்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, டோட்டலா உலகம் முழுக்க எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம டிஎன் 2026 அப்புறம் இதுக்கு முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய யூத், துரந்தர் 2 இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. பாண்டி நாட்டு தங்கம் அப்படிங்கிற படத்துல இருந்து சிறு கூட்டுல அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். நிரோஷா வந்து வீணை வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த ஃப்ரேம். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு செல்வா, பாண்டிராஜ், ஷேக் முகமது ஷேக், எம்.வி. நம்பிராஜ் அப்படிங்கிறவரு, செந்தில் எஸ்.எம். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ரப்டார் ரேடியோ 3 நேத்து 14வது நாள் இந்தியால 23,00,000, உலகம் முழுக்க 40,00,000. 10 கோடி இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடிய கடந்திருக்கு. 29 கோடியே 32,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். துரந்தர் 2 நேத்து 29வது நாள் இந்தியால 4 கோடியே 32,00,000, உலகம் முழுக்க 4 கோடியே 79,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 1,323 கோடியே 67,00,000 இந்தியாலயும், உலகம் முழுக்க 1,742 கோடியே 58,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 250 கோடி பட்ஜெட். ஸோ துரந்தர் 2 ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. சவுத் இந்தியால எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டுல இதுவரையும் 37 கோடியே 58,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா, தெலுங்கானால 97 கோடியே 71,00,000, கர்நாடகால 134 கோடியே 22,00,000, கேரளால 19 கோடியே 36,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 288 கோடியே 87,00,000 இந்த படம் சவுத் இந்தியால மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் ஒரே ஹிந்தி படம் 250 கோடிக்கு மேல சவுத் இந்தியால கலெக்ட் பண்ண படம். அதுவும் இல்லாம நான் சவுத் இந்தியன் பிலிம்ஸ்ல இதுதான் முதல் இடத்துல இருக்கு. ஆல்ரெடி இருந்த அவதார் 2 ஓட கலெக்ஷன் எல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு. பார்ப்போம் 300 கோடியை தொடுதா இல்லையாங்கிறத. இந்த படம் லைஃப் டைம் எவ்வளவு கலெக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. ரக்காஸ் அப்படிங்கிற படம் நேத்து 14வது நாள் ஆந்திரா, தெலுங்கானால 37,00,000, உலகம் முழுக்க 40,00,000, டோட்டலா 23 கோடியே 32,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 25 கோடி. டக்காய்ட் அப்படிங்கிற படம் நேத்து 7வது நாள் ஆந்திரா, தெலுங்கானால 1 கோடியே 15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 58,00,000, ஓவர்சீஸ்ல 28,00,000, உலகம் முழுக்க 2 கோடியே 1,00,000, டோட்டலா 22 கோடியே 64,00,000 ஆந்திரா, தெலுங்கானாலையும், 11 கோடியே 37,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 13 கோடியே 92,00,000, உலகம் முழுக்க 47 கோடியே 93,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். அப்புறம் வாழ 2 அப்படிங்கிற மலையாள படம் செம்ம கலெக்ஷன் எடுத்துச்சு. ஒரு பெரிய ரெக்கார்டும் பண்ணியிருக்கு. ஸோ டே 15 கேரளால 4 கோடியே 75,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 30,00,000, ஓவர்சீஸ்ல 70,00,000, உலகம் முழுக்க 5 கோடியே 75,00,000, டோட்டலா 100 கோடியே கடந்திருக்குங்க கேரளால. இதுதான் 3வது திரைப்படம் கேரளால 100 கோடி வசூல தாண்டின படம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 10 கோடியே 57,00,000, ஓவர்சீஸ்ல 83 கோடியே 36,00,000, உலகம் முழுக்க 194 கோடியே 6,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். செம்ம கலெக்ஷன். பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. மோகினி ஆட்டம் அப்படிங்கிற படம் நேத்து 7வது நாள் கேரளால 1 கோடியே 5,00,000, உலகம் முழுக்க 1 கோடியே 85,00,000, டோட்டலா 6 கோடியே 97,00,000 கேரளாலையும், 9 கோடியே 53,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கேரளாவை தவிர இந்தியால வேற எங்கேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ பள்ளி சட்டம்பி அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் கேரளால 1 கோடியே 76,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 24,00,000, ஓவர்சீஸ்ல 77,00,000, உலகம் முழுக்க 2 கோடியே 77,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடியே 73,00,000 கேரளால டோட்டலாவும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 94,00,000, ஓவர்சீஸ்ல 1 கோடியே 89,00,000, உலகம் முழுக்க 7 கோடியே 56,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் கென் கருணாஸோட யூத் நேத்து வந்து ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல 12,00,000, உலகம் முழுக்க 13,00,000, 76 கோடியே 30,00,000 இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே 52 கோடியே 85,00,000, 8 கோடி பட்ஜெட். பெரிய பிளாக் பஸ்டர். டிஎன் 2026 நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டுல 17,00,000, இந்தியால 18,00,000, டோட்டலா 1 கோடியே 99,00,000 இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு தோல்வி படமா தான் அமையுது இந்த டிஎன் 2026 அப்படிங்கிற படம். 10 கோடி பட்ஜெட். அப்புறம் எல்ஐகே பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட படம் நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடியே 23,00,000, ஆந்திரா, தெலுங்கானால 55,00,000, கர்நாடகால 19,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5,00,000, ஓவர்சீஸ்ல 65,00,000, உலகம் முழுக்க 2 கோடியே 67,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டுல 27 கோடியே 67,00,000, ஆந்திரா, தெலுங்கானால 7 கோடியே 55,00,000, கர்நாடகால 3 கோடியே 56,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 25,00,000, ஓவர்சீஸ்ல 12 கோடியே 44,00,000, உலகம் முழுக்க
52 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு. 50 கோடியே கடந்திருக்கு. 80 கோடி பட்ஜெட். இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட படத்தை கம்பேர் பண்ணும்போது செவன்த் டேல எல்ஐகே தான் பெரிய அளவுல டிராப் ஆயிருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல பெரிய அளவுல கலெக்ஷன் தேவைப்படுது. பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் மிஸ்டர் எக்ஸ் இந்த படம் ஃபைனலா எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்குன்னா தமிழ்நாட்டில் 44 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 17 லட்சம், இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 5 லட்சம். இந்தியாவில் மட்டும் இந்த படம் வந்து 66 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 70 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானால ஒரு 25ல இருந்து 30 லட்சம். ஸோ டோட்டலாக 1,20,00,000 கிட்ட இந்தியாவில் மட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில கில்லி வந்து 22 வருஷத்தை கடந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். முக்கியமா ரீ-ரிலீஸ்ல ஒரு பெரிய சம்பவமே பண்ணுச்சு. ஸோ 2004 ஒரிஜினல் ரிலீஸ்ல இந்த படம் எப்படி கலெக்ஷன் பண்ணுச்சுன்னா தமிழ்நாட்டில் 33 கோடியே 25 லட்சம், கேரளால 4 கோடியே 20 லட்சம், கர்நாடகால 2 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸ்ல 8 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 48 கோடியே 60 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட், 23 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. கில்லிங்கிறது பக்கா மாஸ் கமர்ஷியல் ஒரு படம். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப நாளா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நம்ம கிட்ட ரிக்வஸ்டா கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளா அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மணிரத்னம் அவர்களோட கடல், ஓகே கண்மணி, செக்கச்சவந்த வானம், தக் லைஃப் இந்த படங்களோட பிரேக்கப், அதாவது இந்த படங்களோட கலெக்ஷனும் அதோட வெர்டிக்டும் சொல்ல முடியுமா அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பிரேக்கப் பார்க்க போறது வந்து ஓகே கண்மணி. இன்னையோட ஓகே கண்மணி வந்து 11 வருஷத்தை கடந்திருக்கு. ஓகே கண்மணி இந்த படம் 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் 15 கோடியே 60 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 65 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 15 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 44 கோடியே 95 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி தான் பட்ஜெட். 19 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சுது. பாட்டுலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்க. இது இல்லாம அவர் கேட்ட கடல் இந்த படம் வந்து பட்ஜெட் 12 கோடி, 9.5 கோடி தான் இந்த படத்துக்கு கலெக்ஷனே வந்திருக்கு. ஷேரா 4.5 கோடி தான் வந்திருக்கு. ஒரு ஃபிளாப்பான படமா அமைஞ்சிருக்கு மணிரத்னம் அவர்களோட இந்த கடல். அப்புறம் செக்கச்சவந்த வானம் இந்த படம் வந்து 93 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 45 கோடி, ஷேரா வந்திருக்கிறது 44 கோடி. வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட். கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. 9 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டுமே கிடைச்சிருந்தது. தக் லைஃப் தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஒரு பெரிய டிசாஸ்டரா அமைஞ்சது. 101 கோடி வசூல், 52 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் 210 கோடி. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ல இப்படிப்பட்ட ஒரு டிசாஸ்டரை தமிழ் சினிமா சந்திச்சதே இல்லை. கங்குவாக்கு அப்புறம் இது ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 4 படங்கள்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.